மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு இருக்கு. அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அப்படின்னு. இந்த வசனத்தை படிக்கும் போது சாதாரணமாக நாம் பலமுறை படித்திருக்கிறோம், பலமுறை இந்த வசனத்தை நாம் கடந்து போயிருக்கிறோம். அப்படி கடந்து போகும்போது ஒரு முறை இந்த வசனத்தை இப்படி வாசித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர், இந்த சமாதானம் பண்ணுகிற எல்லாருமே தேவனுடைய புத்திரர் தானா, இது எல்லாருக்குமே பொருந்தக்கூடியது தானா அப்படின்னு சொன்னா, சமாதானம் பண்ணுகிறது நல்ல விஷயம், ஒருத்தருக்கு நடுவில் சமாதானம் பண்ணக்கூடியது நல்ல விஷயம். ஆனால் சமாதானம் பண்ணுகிற எல்லாருமே தேவனுடைய புத்திரர்கள் தானா அப்படிங்கிறதான ஒரு கேள்வியை ஆவியானவர் எனக்குள்ளே எழுப்பினார். அதற்கு பிறகு இதற்கு பின்னால் இருக்கிறதான தேவனுடைய திட்டம் ஒன்றை கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். என்னவென்று சொன்னால், இந்த சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அது உண்மை. சமாதானம் பண்ணுவது நல்லது. மனுஷர்களுக்கு நடுவில் நாம் போய் சமாதானம் பண்ணுகிறோம். அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த இடத்துல எல்லாருமே வரும். இப்போ உதாரணமாக அங்கே ஒரு கலவரம் நடக்குது, 2 இனத்துக்கு நடுவில் கலவரம் நடக்குது அப்படின்னா, அந்த கலவரத்தை அடக்குவதற்கு அங்கே காவலர்கள் வருகிறார்கள். அந்த அவர்கள் அதை சமாதானம் பண்ணி அந்த இடத்துல வருகிறார்கள். இப்போ 2 சகோதரர்களுக்குள்ளே பிரச்சனை வருகிறது, அதை நீதிமன்றம் வந்து என்ன செய்து சமாதானம் பண்ணுகிறது. அப்படின்னா அந்த சமாதானம் பண்ணக்கூடிய நீதிபதி தேவனுடைய புத்திரராகி விடுவாரா? அந்த சமாதானம் பண்ணுகிற காவலர்கள் தேவனுடைய புத்திரராகி விடுவார்களா? அப்படின்னா இந்த சமாதானத்தை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தபோது, இந்த சமாதானத்துக்கு மேலான ஒரு சமாதானம் இருக்கிறது. அதை செய்கிறவர்கள் தான் தேவனுடைய புத்திரராக மாறுகிறார்கள் என்கிறதான ஒரு காரியத்தை ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். இந்த தேவனுடைய புத்திரர் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம இதில் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த தேவ புத்திரரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது வேதத்தில். தேவ புத்திரர் யார் அப்படிங்கிறதான நிறைய காரியங்கள் இருக்குது. ஒரு சிலர் எங்களுக்கு கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க. அதனால் அதோடைய விளக்கத்தை மட்டும் ஒரு 5 நிமிஷம், இந்த செய்திக்கு அது சம்பந்தம் இல்லை தான், ஆனாலும் அந்த விளக்கத்தை நான் சொல்லிவிட்டு போக விரும்புகிறேன். இந்த தேவ புத்திரர் என்பது யாரை குறிக்கிறது? தேவனுடைய புத்திரர் என்றால் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு தங்களுக்கு பெண்களை கொண்டார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ நோவா காலத்தில் இது ஒரு பெரிய பாவமாக இருந்ததாக ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவதில்லை அப்படின்னு சொல்றார். அப்போ நோவா காலத்தில் உள்ள மிக முக்கியமான பாவங்களில் ஒன்றாக மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் அப்படின்னு இருக்கு. இந்த பெண் கொடுத்து பெண் எடுக்கிறது பாவமா, திருமணம் செய்யறது பாவமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஏன்னா அது ஒரு பாவமா அங்க சொல்றார். பாவமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் திருமணம் செய்யறத பாவமாக சொல்லல. திருமணம் செய்யறதான் முறை, அதுதான் சரி. ஏன்னா அவர் திருமணத்தை அவர் உண்டாக்கி இருக்கிறார், எல்லாத்துக்கும் மேலாக அதை கனப்படுத்தி இருக்கிறார். அப்ப அந்த இடத்துல எந்த திருமணத்தை ஆண்டவர் சொல்றாரு பெண் கொடுத்து பெண் எடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறதான மனுஷகுமாரத்திகளும் தேவபுத்திரரும், இவங்களுக்குள்ள பெண் கொடுத்து பெண் எடுக்கிறது தான் தப்பு. பெண் கொடுத்தும் பெண் எடுத்தல். அப்ப அந்த தேவபுத்திரர்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்டர்பிரேஷன் என்ன கொடுக்குறாங்க எல்லாருமே அப்படின்னு சொன்னா, பெரும்பான்மையானவர்கள், எல்லாருமே இல்லை, ஒரு சிலர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டா, இந்த தேவபுத்திரருங்கிறது வந்து தூதர்களை குறிக்குது. அவங்கள தான் அங்கே தேவபுத்திரர்னு சொல்றாங்க. தூதர்கள் வந்து அந்த மனுஷர்களோட மனுஷகுமாரத்திகள் பெண்களோடு கூட கலக்கும் போது அங்கே வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டா, ராட்சசர்கள் பிறக்கிறார்கள். ராட்சசர்கள் பிறந்தார்கள் அங்கே இல்லை. அக்காலத்திலே ராட்சசர்கள் அங்கே இருந்தார்கள் தான் இருக்கு. ஆனா இவங்களுக்குள்ள பிறக்கும் போது, பூர்வத்திலே பிறக்கும் போது அவர்கள் பலவான்களாக இருந்தார்கள் இருக்கு. பலவான்கள் வேறு, ராட்சசர்கள் வேறு. அதாவது ஸ்ட்ராங்கா இருக்கிற பர்சன்ஸ் வேறு, ஜெயின்ஸ் வேறு. அந்த ஜெயின்ஸ் எப்படி இருந்தாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிறதான சத்தியம் என்ன, எல்லாமே இருக்கு, வேதத்திலே இருக்கு. நம்ம அதை கொஞ்சம் ஆழ்ந்து படிக்கணும். அப்போ தேவபுத்திரர், தேவ தூதர்கள் மனுஷகுமாரத்திகளோட சேர முடியுமா அப்படின்னு கேட்கணும். இப்போ அதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இப்போவும் பிசாசுடைய ஆவிகள் பூமிக்குள்ள இறங்கி மனுஷரோட கலந்து பிசாசுகள் வந்து ஜெயின்ஸ் பிறக்கிறாங்க, ராட்சசர் பிறக்கிறாங்க. அபத்தம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வசனம் தெளிவா இயேசு சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாரு, அங்கே கொள்வினையும் இல்லை, கொடுப்பினையும் இல்லை, ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, நாம் தேவ தூதர்களை போல் இருப்போம் அப்படின்னு இருக்கு. தேவ தூதருடைய சரீரம் வேறு, மனுஷனுடைய சரீரம் வேறு. அந்த அமைப்புக்கு மனுஷகுமாரத்திகளோடு இணையக்கூடியதான எந்த விதமான சாத்தியமும் இல்லை. அப்போ இங்க தேவபுத்திரங்கிறது யாரை சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சேத்தினுடைய வம்சத்துல. அப்பதான் சேத்துக்கு ஒரு குமாரன் பிறக்கிறான். அப்பதான் அவர்கள் தேவனை தொழுது கொண்டார்கள்னு இருக்கு. அந்த தேவனை தொழுது கொள்கிறவர்களுக்கு பேர் தான் தேவபுத்திரர். தேவனை தொழுது கொள்ளாதவர்கள் மனுஷர்கள், உலகத்தில் உள்ள நார்மல் மனுஷர்கள். இப்போ நம்ம தேவனை விசுவாசிக்கிறனால நம்ம விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டபடினால ஆவிக்குரியவர்கள் சொல்றோம். ஆவிக்குரியவங்கன்னு சொல்லிட்டா நம்ம ஆவியில் இருக்கிறோம் அர்த்தம் இல்லை. பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டவர்கள் அப்படினாலே நம்ம ஆவிக்குரியவர்கள். உடனே ஆவிக்குரியவர்களும் ஆவி அல்லாதவர்களும் நம்ம என்ன சொல்றோம், விசுவாசிகளும் அவிசுவாசிகளும், தேவ பிள்ளைகளும் புறஜாதியாரும். அதை தான் சொல்றோம். இந்த தேவ புத்திரர்னா தேவ பிள்ளைகள் அப்படின்னு அர்த்தம்.
அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இதுக்கு ஒரு இன்னொரு கான்ட்ரவர்சி என்ன கொண்டு வருவாங்கன்னா, அப்போ யோபுவின் புஸ்தகத்தில் வந்து தேவபுத்திரர் மத்தியில் நின்றான் அப்படின்னு சொல்லி பிசாசை பற்றி சொல்லியிருக்குது. அந்த தேவபுத்திரர் யாரு? இந்த 2 தேவபுத்திரர்களுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. அந்த வார்த்தைகளே எபிரேய வார்த்தைகளிலே வித்தியாசம் இருப்பதாக சில வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கே சொல்லியிருக்கிற தேவபுத்திரர் சேத்தின் வம்சத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் மனுஷகுமார்த்திகள், விசுவாசிகள் அவிசுவாசிகளுக்குள்ளே பெண்ணை கொண்டார்கள். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய அல்லாதவர்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஆவி அவர்களோடு கூட போராடுவதில்லை. இதை எப்பவுமே நம்ம உலகத்தோடு கூட சபை கலக்கக்கூடாதுங்கிறத நம்ம ரொம்ப கான்சியஸாக இருக்கிறோம். அது மிகப்பெரிய பாவத்தை கொண்டு வந்தது. அது எல்லா காலத்திலும், சாலமோன் காலத்திலும் சரி, சிம்சோனும் சரி, போய் உலகத்தாரோடு கலக்கும் போது அங்கே இருக்கிற பாவங்கள் சபைக்குள்ளே வரும். அதை தான் நம்ம கூடாது என்று சொல்லுகிறோம். சரி, இங்கே தேவபுத்திரர் எனப்படுவார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நான் இப்போ சொன்னது ஒரு விளக்கம், நிறைய பேர் கேட்ட கேள்விக்கான விளக்கத்தை தான் சொன்னேன். இப்போ நம்ம செய்திக்குள்ள போகிறோம். இங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். எந்த சமாதானம் பண்ணுகிறவர்கள்? 2 மனுஷங்களுக்கு நடுவில் பண்றதை தான் ஆண்டவர் சொல்றாரா அப்படின்னு கேட்டா, இப்போ வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் மத்தியஸ்தர் ஒருவரே அப்படின்னு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன், தேவனுடைய புத்திரன். அவர் தான் ஃபர்ஸ்ட் ஒரே பேரான குமாரன். இந்த ஒரே பேரான குமாரன் செய்கிற ஒரு வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவர் வந்து மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுவில் மத்தியஸ்தராக இருந்து மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுவில் இருந்த பாவத்தை அகற்றி அது வரைக்கும் இருந்த பிரிவினையை மாற்றி மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். அதற்கு பேர் தான், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அதற்கு அப்படி பண்றவங்களுக்கு பேர் தான் தேவபுத்திரர். அதனால தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஆவிக்குரிய சத்தியம், மேன்மையான சமாதானம். நம்ம இதை ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டு இப்போ பூமியில் சமாதானம் பண்ணணும் இப்பயும் சொல்கிறேன், அது பண்ணக்கூடாதுன்னு இல்லை. அவர்களை குறித்து இங்கே சொல்லப்படவில்லை. தேவபுத்திரர் என்பது யாரை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுவிலே சமாதானம் பண்ணுகிறவர்கள். அந்த சமாதானத்தை இயேசு பண்ண வந்தார். முதலாவது அவர் தான் தேவபுத்திரர், தேவபுத்திரனாக வந்தார், தேவனுடைய குமாரனாக வந்தார். அந்த சமாதானத்தை மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுவில் மத்தியஸ்தராக இருந்து மனுஷனை தேவனோடு கூட ஒப்புரவாக்கினார். தம்முடைய ரத்தத்தின் மூலமாக, மரணத்தின் மூலமாக அதை ஏற்படுத்தினார்னு பார்க்கிறோம். இப்போ அவருடைய பிள்ளைகள் நாம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? நாம சமாதானம் பண்ணுறவர்களாக இருந்தால்தான் தேவனுடைய புத்திரராக மாற முடியும். இப்போ இந்த வசனத்தை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஆவியானவர் உணர்த்தினதான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வசனத்தை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு மைண்டில் வந்து ஆவியானவர் உணர்த்தின ஒரே ஒரு மனுஷன் வேதத்தில் சமாதானம், தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் சமாதானம் பண்ணுவதற்கு தன் வாழ்நாளையெல்லாம் செலவு பண்ண ஒரு மனுஷன் யாருன்னா, பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம், மோசே அப்படிப்பட்டதான ஒரு மனுஷனாக இருந்தார். இப்போ இயேசு கிறிஸ்து தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் இருக்கணும்னா, இப்போ மனுஷனாகவும் இருக்கணும், அவர் தேவனாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் முடியும். அவர் ஸ்டேட்டஸ்லையும் இருக்கணும், இவர் ஸ்டேட்டஸ்லையும் இருக்கணும். ரெண்டுத்துக்கும் நடுவில் இருந்தால் தான் முடியும். இப்போ அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டஸுக்கு மோசே ஏறக்குறைய போறாரு. அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, மற்ற மனுஷரோட நான் பேசுறேன் தரிசனத்தின் மூலமா, சொப்பனத்தின் மூலமா. நான் அப்படி மோசே கிட்ட பேசுறதுல முகமுகமாய் பேசுகிறேன். அடுத்து இன்னும் ஒரு படி மேல சொல்றாரு, ஒரு சிநேகிதனோடு கூட பழகுவதை போல நான் அவனோடு கூட பழகுகிறேன். அப்படின்னா மோசே இந்த கீழே உள்ள இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மேலே உள்ள தேவனுக்கும் நடுவாக மலையில போய் நின்னுக்கிறார். அவர் தான் மத்தியஸ்தர். இந்த மோசே பண்ணதான ஒரு மிக முக்கியமான சில காரியங்கள், அந்த சமாதானம், மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுவில் அவர் சமாதானம் பண்ணுகிறவராக இருந்தார். அவர் பண்ண சில முக்கியமான காரியங்களை நிறைய பண்ணியிருக்கிறாரு. சில முக்கியமான சமாதானத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். தேவனை எப்படி அவர் சமாதானப்படுத்தினாரு, மனுஷனை எப்படி ஒப்புரவாக்குனாரு அப்படிங்கிறத நான் பார்க்க போறோம். அதை நாம செய்யணும். இந்த காரியங்கள் எல்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? 1 கொரிந்தியர் 10 பவுல் சொல்றாரு, இவையெல்லாம் திருஷ்டாங்கமாய் நமக்கு முன்பாக அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட சம்பவங்களுக்கு பின்னாடி நமக்கு ஒரு திருஷ்டாங்கம் இருக்குது. இப்போ மோசே செய்த சில காரியங்களை தான் நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராய் வந்தார். முன்பதாகவே அடையாளமாக அல்லது நிழலாக மோசே சில காரியங்களை செய்திருக்கிறார். அதைத்தான் நாம இன்னைக்கு முதலாவதாக பார்க்க போகிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த 32ஆம் அதிகாரம் நீங்கள் யாத்ராகமத்தின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது மோசே மலையின் மேலே தேவனிடத்தில் போகிறார். 32:1 மோசே மலையிலிருந்து இறங்கி வருகிறதுக்கு ஜனங்கள் தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது, இப்போ மோசே மலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறதுக்கு தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது ஜனங்களுக்குள்ளே ஒரு பாவம் வருகிறது. ஜனங்கள் தங்களுக்கு ஒரு தேவர்களை தெரிந்து கொள்ளுகிறார்கள். பாளையத்துக்குள்ளே பொன் கன்றுக்குட்டியை கொண்டு வருகிறார்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆவியானவன் உணர்த்தின ஒரு காரியத்தை சொல்றேன். இயேசு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் ஒலிவ மலையிலிருந்து ஏறி போகிறார். இப்ப திருப்பி இயேசு சகரியாவின் புஸ்தகம் 14:4 படி அவர் இறங்கி வர வேண்டும். எங்கே வரணும்? ஒலிவ மலையில இறங்கி வர வேண்டும்.
அவர் மலையிலிருந்து ஏறி போயிருக்கிறார், திருப்பி மலையிலிருந்து இறங்கி வரணும். அவர் இப்போ சீயோன் மலையில் இருக்கிறார், நம்ம நிறைய சொல்கிறோம், அதெல்லாம் உண்மைதான், வேதத்தில் இருக்குது. இப்போ இதை வாசிக்கிறது நான் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஞானார்த்தமான ஒரு காரியத்தை ஆண்டவர் உணர்த்தினதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மோசே வர தாமதித்த போது, இப்போ நாமளும் இயேசு வருகிற தாமதிக்கிறாருன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா பேதுரு புஸ்தகமும் எழுது, தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் அப்படின்னு. அப்போ தாமதம் ஆகுதுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவனுக்கு தாமதம் கிடையாது. அவர் ஆல்ரெடி எல்லாம் ஃபிக்ஸட். அவர் டைமிங், அவருடைய இயர் கணக்கு எல்லாமே வேற. இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறது வேற, அவர் இயர் கணக்கு, பைபிள் இயர் கணக்கு வேற, அவருடைய டைமிங் வேற. ரெண்டாவது, அவர் ஆல்ரெடி எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டார். இதுக்கப்புறம் ஆண்டவர் யோசிச்சு ஒன்று செய்ய போகிறதே கிடையாது, எல்லாம் அவரோட ஆதீனத்துக்குள்ளே இருக்கு. இப்போ நமக்கு தான் அது தாமதம். அதான் சொல்லுவேன், மோசே மலையில் மேல் இருக்கும்போது தேவனை பொறுத்த வரைக்கும் அது தாமதமே இல்லை. அவர் மோசேக்கு ஃபிக்ஸ் பண்ண டைமில் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஜனங்களுக்கு என்ன மேலே போன மோசே கீழே வரல, எப்போ வருவார், ஒரு நேரம் வருது, அவங்க முடிவு எடுக்கிறாங்க, மோசே இனி வரமாட்டார் அப்படின்னு முடிவு. அதே முடிவு தான் இன்னைக்கு 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. வசனம் தெளிவாக சொல்லுது, கடைசி காலத்தில் பரியாசக்காரர் வந்து அவர் வருகிறார் என்கிற வாக்குத்தத்தம் எங்கே அப்படின்னு கேட்பாங்களாம். ஏன்னா தேவன் வர தாமதிக்கிறார்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. இங்கேயும் ஜனங்க அப்படிதான் நினச்சிக்கிறாங்க. அப்படி நினைத்த உடனேயே ஜனங்களுக்குள்ளே ஒரு நிர்விசானம் அல்லது ஜனங்களுக்குள்ளேயே வேறொரு எண்ணத்தை பிசாசு புகுத்துகிறான், இனி மோசே வரமாட்டான். இப்போ எனக்கு இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, மோசே வர தாமதிக்கணும்னா இப்போ இவங்க ஜனங்க என்ன செய்யணும், மோசேக்கு ஆல்டர்னேட்டாக ஒருத்தர் தானே கொண்டு வரணும். மோசே வரத்துக்கு டிலே ஆகுதுப்பா, மோசேக்கு பதிலாக வேற ஒருத்தரை ஆர்டின் பண்ணுங்கன்னு சொல்லணும். ஆனால் இங்கே நடக்கிற விஷயம் என்னன்னா, அவங்க யாருக்கு பதிலாக ஒருத்தரை கொண்டு வராங்கன்னா, மோசேக்கு பதிலாக இல்லை, தேவனுக்கு பதிலாக ஒருத்தரை கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ அவங்க சொல்றாங்க, இதுதான் நம்மளை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம், நம்மளை நடத்தி கொண்டு போக போதுன்னு ஒரு பொண்ணு கட்டி செய்றாங்க. இந்த பொன் கன்றுக்குட்டியை செஞ்சுட்டு அதுக்கு அவங்க வச்ச பேரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பண்டிகை. இன்னைக்கு அதுதான் நடக்குது. கர்த்தர் 2000 வருஷத்துக்கான நம்மளை பொறுத்த வரைக்கும் தாமதிக்கிறார். தாமதமாகிற போது அவங்க முதல் நூற்றாண்டிலேயே இயேசு வருவார்னு எதிர்பார்த்து அப்போஸ்தலர்கள் காத்திருந்தாங்க. நம்மளும் இப்பதான் அப்படிதான் காத்திருக்கிறோம். இப்போ என்ன ஒரு கூட்டம் சொல்லுது, சமீபத்தில் ஒருத்தர் சாட்சி சொன்னார். அவர் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொன்னார், பிரதர் இந்த மாதிரி நான் என்னுடைய நண்பர்களுக்கு இதை நான் ஷேர் பண்ணும்போது என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஜெகன் இப்படி தான் 2011 சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் அவர் மெசேஜை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன், 9 வருஷம் ஆச்சு இயேசு இன்னும் வரல, அதனால் எனக்கு வந்துட்டு அவர் மெசேஜ் நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கேட்கறதில்ல அப்படின்னு சொன்னாராம். உண்மை. எதுக்கு நான் சொல்ல வரேன், 9 வருஷம் ஆனதுக்கே நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்கன்னா 2000 வருஷமாக சபை காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன சொல்லுவீங்க, இயேசு வரமாட்டார்னு சொல்லுவீங்களா? அல்ல இயேசு இனிமேட்டு வரவே, ஏன்னா அப்படியே ஒரு டினாமினேஷன் சொல்லிருச்சு, இயேசு இனி வரவே மாட்டார்னு ஒரு டினாமினேஷன் சொல்லிருச்சு. நான் திருப்பியும் சொல்றேன், இயேசு நிச்சயம் வருவார், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம நேரத்துக்கு வரமாட்டாரு, அவர் ஆல்ரெடி ஃபிக்ஸட் ஒரு நேரம் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் தாமதிக்கல, நமக்கு தான் தாமதம் மாதிரி தெரியுது. நம்ம அந்த நேரத்தை நம்ம என்னன்னா இதெல்லாம் நடக்கும்போது இப்போ வந்துடும், இன்னைக்கு வந்துடும், நாளைக்கு வந்துடும், 2020 வந்துடும், 2021 வந்துடும், இப்படி நம்ம நிறைய எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா? அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது ஏன் இவ்வளோ டிலே பண்றாரு? அவர் டிலேவே பண்ணலங்க, ஆல்ரெடி அவர் டேட் ஃபிக்ஸட். அந்த டேட்டை மட்டும் நம்ம கிட்ட சொல்லாம இருக்கிறாரு. அந்த டேட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நமக்கு கொஞ்சம் பரபரப்பு, அவசரம், இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் வரப்போறார், நம்ம சீக்கிரம் போகணும்னு நினைக்கும் போது இன்னைக்கு வந்தால் நல்லா இருக்குமே, நாளைக்கு வந்தால் நல்லா இருக்குமே, இப்படி நமக்கு ஒரு எண்ணம் இருக்கு. ஆல்ரெடி காட் ஃபிக்ஸட் டேட். அதனால நீங்க அதில் வந்து எந்த விதமான டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு வந்துருவார், நாளைக்கு வந்துடும் எதிர்பார்க்காதீங்க, அவர் எப்போ வேணாலும் வருவார். அப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், இந்த இஸ்ரவேல் ஜனங்க செய்த மாதிரி தான் ஒரு நிர்விசானம் வரும். நிர்விசானம் வந்து அவர்கள் தேவனை விட்டு தூரம் போனார்கள்னு பார்க்குறோம். 2012 உலகம் அழிய போதுன்னு ஒரு பெரிய பரபரப்பு வந்த உடனே ஜனங்கள் எல்லாரும் தேவனிடத்துல பயங்கரமா திரும்பினாங்க. எங்களுக்கே ஒரு நாளைக்கு 150-200 ஃபோன் வந்துச்சு அந்த 2012 டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும். அப்படியே பரபரப்பு. 22ஆம் தேதியிலேருந்து ஒரு நிர்விசானம் ஆரம்பிச்சிச்சு. இப்படித்தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் உலகம் அழியாது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பரபரப்பு ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் நிர்விசானம் வந்து சபைகளுக்குள்ளேயும் சரி உலகத்துக்குள்ளேயும் சரி மிகப்பெரியதான ஒரு நிர்விசானம் வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி தான் இப்போ இந்த லாக்டவுனில் இந்த கொள்ளை நோய் வந்த உடனே ஒரு பெரிய பரபரப்பு வந்து ஒரு கூட்டம் அப்படியே ஆண்டவர்கிட்ட நிறைய பேர் சொல்றாங்க, ஜனங்க இப்போ நல்லா மாறி இருக்கிறாங்க, நல்லா வேதம் வாசிக்கிறாங்க, நல்லா ஜெபம் பண்றாங்க. உண்மை. ஆனால் இந்த பரபரப்புக்கு நடுவில் கர்த்தருடைய வருகை ஒருவேளை தாமதமானால்
நம்ம எதிர்பார்த்த அந்த நேரத்துக்கு வரலன்னா ஜனங்களுக்குள்ள என்ன வரக்கூடாது? நிர்விசாரம் வரக்கூடாது. இப்போ நீங்க உட்கார்ந்து இந்த 100 நாள் 150 நாள் நீங்க நல்ல நிறைய செய்திகள் கேட்டிருக்கிறீங்க, ஜெபத்தில் ஈடுபட்டிருக்கிறீங்க, தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜெபத்தில் ரெகுலரா உட்கார்ந்து பார்க்குறவங்க இருக்கிறாங்க, ஜெபத்தில் பங்கு பெறவங்க இருக்கிறாங்க, ஏன் ரெகுலரா செய்தி கேட்கறவங்க இருக்கிறாங்க, வேதம் வாசிக்கிறாங்க, பிள்ளைகளோட உட்கார்றாங்க. இதெல்லாம் உண்மை. ஆனால் இது என்ன ஆகும்? இந்த லாக்டவுன் முடிஞ்ச பிறகு ஒரு நார்மல் லைஃப் வரும்போது நீங்கள் என்ன ஆவீர்கள்? திருப்பி ஒரு நிர்வேசனம். இப்படித்தான் அப்ப சொன்னாங்க, கொள்ளை நோய் வருதுன்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் நாங்களாம் ரெடியானோம். வரலீங்க. வருது எங்க இன்னைக்கு வரும்னு சொல்றோமா, இல்ல கொள்ளை நோய்க்கு நடுவில் வரும்னு சொல்றோமா? எப்ப வேணாலும் வரும். ஆயத்தம் கொள்ளை நோயை கொண்டு வரக்கூடாது, கொள்ளை நோயை பார்த்து வரக்கூடாது. ஆயத்தம் கர்த்தரை பார்த்து வரணும். ஆயத்தம் எப்ப கர்த்தர் வந்தாலும் நான் போவேன். கொள்ளை நோய்க்கு பயந்து கர்த்தர் இடத்துல நான் போகக்கூடாது. கர்த்தருடைய வருகைக்கு ஆசைப்பட்டு நான் கர்த்தருடைய வருகைக்கு போகணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கு. உடனே என்ன ஆயிடுச்சு? இந்த நிர்விசானம் ஒன்று வரும். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஒரு பொன் கண்ணுக்குட்டியை செஞ்சாங்க. பொன் கண்ணுக்குட்டியை செஞ்சு அந்த பொண்ணு கண்ணுக்குட்டியை பற்றி என்னென்னு ஒரு சரித்திர குறிப்பு பார்த்தோம்னா என்ன சொல்றாங்க? நிறைய பேர் சொன்னாங்கன்னா அது அங்கே இருக்கக்கூடியதான தேவர்களில் ஒன்று, மலை தேவர்களில் ஒன்று. அந்த மலை தேவர்களை கொண்டு வந்து இதுதான் நம்மளை நடத்திக்கணும். ஏன்னா மேலே போன மலைக்கு போன மோசையை அந்த பொண்ணு கண்ணுக்குட்டி கொன்னுருச்சான். அது வந்து ஒரு சரித்திர குறிப்பு, இதை நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. சொல்றாங்க கொன்னுருச்சான். அதனால அந்த கண்ணுக்குட்டி தான் மோசையை கொன்னுருச்சு. இப்போ கண்ணுக்குட்டி நம்மளை நடத்தி கொண்டு போகும் அப்படிங்கிற நம்பிக்கைக்கு இஸ்ரவேலர்கள் வந்துட்டாங்களாம். அதனுடைய விளைவாக அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்கள். இப்படி செய்த உடனே கர்த்தருடைய கோபம் பற்றி எரிகிறது. ஆண்டவர் பாளையத்துக்குள்ளே வாதையை அனுப்புகிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இந்த சம்பவங்களை வாசிக்கும் போது, எப்போ அந்த விக்கிரகாராதனையோ அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமோ பாளையத்துக்குள்ள வந்துட்டா அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவர்கள் களியாட்டம் பண்ண விளையாட தொடங்கினார்கள் இருக்கும். இந்த காரியத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. எப்பெல்லாம் பாளையத்துக்குள்ள தேவனை தேடுறத விட்டு என்டர்டைன்மெண்ட்டுக்குள்ள ஜனங்க போறாங்களோ, களியாட்டத்துக்குள்ள போறாங்களோ, சபை ஆட்டத்துக்குள்ளேயும் பாட்டத்துக்குள்ளேயும் போகுதோ, அப்பவே அது ஒரு சிம்டம், ஒரு அடையாளம் சபைக்குள்ள தேவன் இல்லைன்றதுக்கு அர்த்தம். சபைக்குள்ள தேவன் இருந்தால் ஆராதனை இருக்கும். சபைக்குள்ள தேவன் இருந்தால் அங்கே தூப வர்க்கம் இருக்கும். சபைக்குள்ள ஆராதனை இருந்தால் கர்த்தரை ஆராதிக்கிற முறைமைகள் இருக்கும். ஆனால் சபைக்குள்ள எப்போ புசிப்பும் குடிப்பும் களியாட்டமும் உள்ள வருதோ, அந்த வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, அவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் தொடங்கினார்கள். உட்கார்ந்து புசிக்கவும் குடிக்கவும் தொடங்கினார்கள், விளையாட எழுந்தார்களாம். அவங்க புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருத்தார்கள் இருக்குது. அப்போ சபை புசிப்பும் குடிப்புக்கு நேரா போயிருச்சு. ஆனா பவுல் சொல்றாரு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை புசிப்பும் குடிப்பும் அல்ல. நம்ம அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு கடைசி காலத்துல பெரும்பான்மையான சபைகள், பெரும்பான்மையான விசுவாசிகள் புசிப்பும் குடிப்புல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படி? பர்த்டேஸ், மேரேஜ் டே, மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, உமன்ஸ் டே, மென்ஸ் டே, அத்தனை டேவும் சர்ச்சுக்குள்ள இருக்கு. சபைக்குள்ள இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எந்த டேவும் கிடையாது. சபைக்குள்ள இருந்தது ஒன்னே ஒன்று, பைபிள் ஸ்டடி மட்டுமே. இப்ப சபைக்குள்ள எல்லாருக்கும் எல்லா களியாட்டமும் ஆட்டம் பாட்டம். சபைக்குள்ள என்ன ஆகுறா? அதாவது ஆராதனையில் ஆடுறவங்களை விட்டுருங்க, அது நம்ம தப்புன்னு எத்தனையோ தடவை சொல்லி முடிச்சிட்டோம். இப்ப சபைக்குள்ள என்ன நடக்குது? பர்த்டே ஃபங்க்ஷனை வச்சு அதுல பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. எது? ஆவிக்குரிய பாட்டு தான். போடுற பாட்டு ஆவிக்குரிய பாட்டு தான், கர்த்தருக்கு பண்டிகை தான். ஆனா உள்ள இருக்கிறது பொண்ணு கண்ணுக்குட்டி. சபையில் இருக்கிற புல்பிட்டை ஓரமா வைக்கார வச்சுட்டு புல்பிட்டுக்கு மேல பர்த்டே கொண்டாடுற பர்த்டே பேபி, அதாவது நான் சொல்றது அந்த பர்த்டே பேபினா நீங்க 1 வயசு 2 வயசு நினைச்சுக்காதீங்க, எல்லாம் 35-40 வயசு பேபி. அதை கொண்டாந்து சேர்ல உட்கார வச்சுட்டு சுத்தி டான்ஸ் ஆடுறோம். எது? புல்பிட்ல நடக்குது சம்பவம். இன்னைக்கு சபை கல்லர்களுடைய குகையாய் மாறிக்கொண்டிருக்கிறது. என்ன சொல்றாங்க? இதுல என்ன தப்பு? நாம சந்தோஷமா இருக்க. இதுதான் இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ளே வந்தது. எப்ப வேணாலும் இயேசு வருவார் காத்திருக்கிற சபை கல்யாணத்துக்குள்ள போகாது. எப்ப வேணாலும் இயேசு வருவார் காத்திருக்கிற சபை என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ள போகாது. எப்ப டைம் கிடைக்குதோ அது தேவனோடு கூட சஞ்சரிக்கிற வேண்டும். அதுதான் கர்த்தருக்காய் காத்திருக்கிற சபை. இன்னைக்கு கடைசி காலத்தில் என்ன நடந்துட்டு இருக்குது? சபைகளுக்குள்ளே புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் சபை அப்படிப்பட்டதா இருக்கக்கூடாது. சபை எப்படி இருக்கும் தெரியுமா? மேலே போயிருக்கிற இயேசு எப்ப கீழே வருவார்னு மலைக்கு கீழே காத்திருக்கிற யோசுவாக்களை போல தான் கர்த்தர் நம்மளை எதிர்பார்த்திருக்கிறார். யோசுவா கீழே உட்கார்ந்திருக்கிறார் மலைக்கு கீழே. அந்த யோசுவாவுடைய வாழ்க்கையை பாருங்க. மோசே ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போனா ஆசாரிப்பு கூடார வாசல்ல உட்கார்ந்திருப்பான். மோசே மலைக்கு போனா மலைக்கு கீழே உட்கார்ந்திருப்பான். ஏன்? மேலே போயிருக்கிற மோசே என்னைக்கு இருந்தாலும் கீழே வருவாரு. விசுவாசத்தோட நம்ம காத்திருக்கிறான். ஒருவேளை மோசே ஆசாரிப்பு கூட பாளையத்துக்கு போயிட்டாலும் அந்த ஆசாரிப்பு கூட வாசல்லே யோசுவா உட்கார்ந்திருக்கிறான். காரணம், என்னைக்கு இருந்தாலும் தேவன் இந்த ஆசாரிப்பு கூடத்து மேல் நிழலாடுவார். அதுதான் நாம் இருக்க வேண்டிய இடம், ஸ்தானம். எப்பவும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா? எப்படிங்க ஜபம் வேத வாசிப்பு இப்படியே வாழ்க்கையை ஓட்ட முடியுமா? நமக்கு கொஞ்சம் ரெக்ரியேஷன் என்டர்டைன்மெண்ட். நான் உங்களுக்கு சொல்றேன்,
ஒருவேளை நான் சொல்றது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு தெரியாது. நீ தேவனோடு கூட நடக்கிற ஒரு விசுவாசியாய், தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு ஊழியக்காரனாய், தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு விசுவாசியாய் இருந்தால் உனக்கு வேதம் வாசிக்கிறதுக்கும் அதை தியானிக்கிறதுக்கும் ஜெபம் பண்ணுறதுக்கும் நேரம் பத்தாது. நேரம் பத்தாது. ஊழியம் பண்ணுறதுக்கு நேரம் பத்தாது. நம்ம அந்த அளவுக்கு ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரம் தான் தியானிக்கலாமே, இன்னும் வேத வசனம் தியானிக்கலாமே, இன்னும் கொஞ்சம் வெளிப்பாடு மறைபொருள் கிடைக்குமே. உங்கள் வாஞ்சை வசனத்தின் மேலேயே இருக்கும். உங்களுடைய இருதயத்துக்குள்ள தேவனுடைய சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும். வேற எதை பத்தியுமே சிந்திக்காது. அதான் சொல்றேன், நாம தேவனோட வாழ்ற வாழ்க்கை என்பது நாட் an entertainment, இட்ஸ் a transformation. தேவனோட உட்கார்ந்து என்டர்டெயின்மெண்ட் பண்றதுக்கு நம்ம சபைக்கு வரல. என்டர்டெயின்மெண்ட் பண்றது ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. நிஜமா தான் சொல்றேன், நீங்க எவ்வளவு தேவனோட போறீங்களோ அவ்வளவுக்கு என்டர்டெயின்மெண்ட் குறையும். அது ஒரு அடையாளம். எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனோட கூட நீங்க நெருங்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உலகம் உங்களை விட்டு தூரம் போகும். உங்களை விட்டு மற்ற மனுஷர்கள் விலகி போவார்கள். இதான் வேறுபாடு உள்ள வாழ்க்கைன்னு சொல்றது. டிஃபரன்சியேஷன், மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் இருக்குது. அதோட அர்த்தம் என்னன்னா, உங்களை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனோட கூட போறீங்களோ அவ்வளவுக்கு உலகம் உங்களை விட்டு தூரம் போகும். நான் சொல்றது உள்ளேயும் மாறும். அவ்வளவுக்கு உள்ள தேவனை பத்தின எண்ணங்கள் ஓடும். உலகத்தின் சிந்தனைகள் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, என்னால இந்த வாட்ஸ்அப்பை விட முடியல, என்னால இந்த மெசேஜ் பார்க்கறத நிறுத்த முடியல, ஃபேஸ்புக்ல இருந்து வெளியே வர முடியல. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணலாம்? உடனே அந்த ஃபேஸ்புக்கை நிறுத்துறதுக்கு அதுல இருந்து வெளியே வரணும். அதுல இந்த ப்ரொசீஜரை விட இது ஒரு மேலான ப்ரொசீஜர் ஒன்று இருக்கு. அது ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். பிசிக்ஸ், சயின்ஸ் எல்லாத்துக்கும் அது பொருந்தும். என்னன்னு கேட்டா, இருள் இருக்குன்னா இருளை விரட்ட முடியாது, ஒரு லைட் போடணும், அவ்வளவுதான். லைட்டை போட்டோம்னா இருள் தானாவே போயிடும். இந்த ஃபேஸ்புக்கை விட்டு வெளியே வரணும், வாட்ஸ்அப்பை விட்டு வெளியே வரணும், எனக்கு அதை அடிக்ட் ஆகி உட்காந்துருக்கிறேன், நான் எனக்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் நான் அதை செய்கிறேன். இதுலேருந்து எப்படி விடுதலை ஆகிறது? வெரி சிம்பிள். நீங்கள் இதை விட்டு வெளியே வரதை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க. தேவனோட நடக்கிறது எப்படின்னு யோசிங்க. நீங்கள் தேவனோட கூட சேர தொடங்கும் போது இது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இதை பற்றி நீங்கள் கான்சன்ட்ரேட்டே பண்ண வேண்டாம். எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ நம்முடைய பழைய பாவங்கள் எப்படி நம்ம நிறுத்தணும்? நாம நிறுத்தலை, இயேசு உள்ளே வந்தோன்னா தானாகவே எல்லாம் போயிடுச்சு. அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ இயேசுவோட நெருங்கிக்கிட்டே இருக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளை விட்டு சின்ன சின்ன பாவங்கள் குறை எல்லாம் வெளியே போயிட்டே இருக்கும். நாம் விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருப்போம். அதைத்தான் யோசுவா செய்தார். மலைக்கு கீழே உட்காந்துருப்பான். மேலே போயிருக்கிற மோசே எப்போ வருவார்? ஆனால் ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? பாளையத்துக்குள்ளே புசிக்கவும் குடிக்கவும் களியாட்டம் பண்ணவும் விளையாடவும் தொடங்கினார்கள். இப்போ நம்ம எந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கிறோம்? மேலே போயிருக்கிற இயேசு கீழே வர தாமதமாகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். யோசுவா தாமதமாகன்னு சொல்லல, இந்த கலியாட்டம் பண்றவனுக்கு தான் அது தாமதம். நமக்கு என்னைக்கு இருந்தாலும் மேலே போயிருக்க மோசே கீழே வருவான். என்னைக்கு இருந்தாலும் மேலே போயிருக்கிற நம்முடைய ஆண்டவர் நிச்சயமா கீழே வருவார். இப்போ என்ன நடக்குது தெரியுமா? இப்போ பாளையத்துக்குள்ளே வாதை வந்து விட்டது. வாதையினுடைய விளைவு என்ன தெரியுமா? ஜனங்களுக்குள்ளே மிகப்பெரியதான காரியம் நடக்குது. அங்கே மரணங்கள் நடக்குது. இப்போ அந்த 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் வேதம் சொல்லுகிறது, மோசே தேவனை பார்த்து கெஞ்சி பிரார்த்தித்தான். அந்த 13ஆம் வசனம் கடைசியா நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, உம்மை கொண்டு அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். 14வது வசனம், அப்பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். இப்ப ஜனங்க அவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாங்க. ஆனா மோசேயோட வேலை என்ன தெரியுமா? ஜனங்களை அவன் கண்டிச்சான். அந்த 2 கற்பலைகளை உடைச்சு ஜனங்களை அங்க கேட்கிறாரு. மோசே ஒரு காரியத்தை கேட்கிறாரு, கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார்? அப்போ லேவியர்கள்லாம் ஓரமா வராங்க. மற்றவங்களுக்கு அந்த இடத்துல ஆக்கினை வருது. அது அவன் கண்டிக்கிறது. ஆனால் தேவனிடத்துல போய் எப்படி கேட்கறான் தெரியுமா? ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காக கெஞ்சி பிரார்த்திக்கிறேன், இவங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்துருக்கிறீங்களே, வழியில கொன்று போட்டேன்னு சொல்லிடுவாங்களே, இவங்களை எப்படியாவது கொஞ்சம் விடுதலையாக்குங்கப்பா, இவங்களை மன்னிச்சிருங்கப்பா. வசனம் சொல்லுது, அதை தீங்கை செய்யாதபடிக்கு கர்த்தர் பரிதாபம் கொண்டார். இதுதான் தேவபுத்திரருடைய வேலை. இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் சரி, இன்னைக்கு பல விதமான கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் கண்டிக்கிறவங்க இருக்கிறாங்க, கண்டிக்கும் போது நமக்கு சில காரியங்கள்லாம் வருது, அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனால் நம்முடைய வேலை என்ன? வெறும் கண்டிக்கிறது மட்டுமல்ல, இவர்களுக்காக தேவனிடத்தில் கெஞ்சுவது, ஜெபிப்பது. இந்த கூட்டத்துக்கும் தேவனுக்கும் நடுவில் நம்ம நிற்கணும், பிரார்த்திக்கணும். உங்க சபைகளில் இப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க இப்படிப்பட்டவங்க இருப்பாங்க. அதாவது வசனத்தை சொன்னா அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவங்க தேவனுக்கு விரோதமாய் காரியங்கள் செய்வார்கள். இதுக்கு இந்த விக்கிரக ஆராதனைகளுக்கும் தேவனுக்கும் நடுவில் நின்று ஜெபிக்கிற கூட்டமாய் நீங்கள் நானும் மாறணும். அப்படி ஜெபிக்கிறவர்களைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மோசேயுடைய ஜெபம் ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டு போய் கானானிலே சேர்ப்பதற்கு காரணமாக இருந்தது. கர்த்தர் நினைச்சிருந்தாருன்னா அங்கேயே அவங்க அத்தனை பேரையும் அழிச்சு போட்டிருப்பார். அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்களை நான் என்ன செய்ய போறேன்? அடிச்சு நொறுக்க போறேங்கிறாரு. மோசே சொல்றாரு, இல்ல 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 ஆண்டவரே, கொஞ்சம் பரிதாபம் கொள்ளுங்க, கொஞ்சம் இறங்குங்க. இன்னைக்கு
எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஜெபம், நான் சொல்லுவேன் இந்திய தேசம் மட்டுமல்ல, உலகத்தில் எல்லா தேசங்கள்லையுமே எத்தனையோ கர்த்தருக்கு விரோதமான தீங்கு செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமான அருவருப்புகள் இருக்கு, கர்த்தருக்கு விரோதமான பாவம் இருக்கு. அப்படி பாவம் இருக்கும்போது கர்த்தருடைய கோபம் அங்கே பற்றி எரியும். அந்த பற்றி எரிகிற கோபத்தை அந்த ஜனங்களை அழிக்காதபடி அந்த ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் நிற்கக்கூடிய மத்தியஸ்தராய் சபை இருக்க வேண்டும், நாம் இருக்க வேண்டும், ஊழியக்காரர் இருக்கணும், விசுவாசி இருக்கணும். நம்ம போடுற முழங்காலுடைய ஜெபம் கண்டிப்பாய் தேவன் தீங்கை அவர்களுக்கு மாற்றுவார். கண்டிப்பா கர்த்தர் செய்வார். ஏன் முடியாது? ஏன் ஜெபிக்க முடியாது? இன்னைக்கு 1000 பரிசுத்தவான்களுக்கு மேல ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஜெபங்களுக்கெல்லாம் கண்டிப்பாய் ஒரு நாள் பதில் வரும். பதில் வராமே போகாது. ஆனா நம்முடைய வேலை என்ன தெரியுமா? ஜெபிக்க வேண்டியது வேலை. அவன் ஜெபிச்சா இந்த தீங்கை கர்த்தர் மாத்துவார். யோசித்து பாருங்க, நினிவே ஜனங்களுக்கு அழிக்கிறதுக்கு கர்த்தர் வந்துட்டாரு, பட்டயத்தை உருவிட்டாரு. ஆனா அவங்க ஜெபிச்சாங்க. வசனம் சொல்லுது, கர்த்தர் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை மாற்றினார். அப்போ நாம யாருக்கு நடுவில் சமாதானம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம்? விக்கிரக ஆராதனைகளுக்கும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்களுக்கும், ஏன் நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ளேயே சபைகளுக்குள்ளேயே இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் நாம நிற்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். முதலாவது யாருக்கு நடுவில் சமாதானம் பண்ணணும்? இப்படிப்பட்டவர்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் சமாதானம் பண்ணணும்.